ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியில் 81வது ஸ்லோகம் நம்ம இன்றிலிருந்து படிக்கலாம். குருத்வம் விஸ்தாரம் சிதிரபதி பார்வதி நிஜாது நிதம்பாதாச்சித்ய त्वयि हरण रूपेण नितते अधस्ते विस्तीर्णो गुरुरय वशेषां वसुमतिं निदम्ब प्राग्वार स्थगयति लघुत्वं नयति च. ஸ்ரீமாத்ரே நமஹ. 82வதும் படிச்சிடலாம். கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்டபடலீம் உபாபியாமூருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவ்ருத்தாபியாம் பத்யு பிரணதி கடினாபியாம் கிரிசுதே விதிஞ்சே ஜானுபியாம் விபுதர விபுத கரி கும்பத்வயமசி. அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ குருத்வம் விஸ்தாரம் சித்திரபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதானது இவர் நமக்கு பார்வதியோடைய தகப்பனார் யார்? மலையத்வஜன். மலையத்வஜன் என்ன பண்ணுவார்? மலையரசன் பார்வதிக்கு உன் தந்தை கனமாகவும் விசாலமாகவும் நிறைய இடங்களை, நிறைய தன்மையான தாழ்வரங்களை உனக்கு ஸ்திரீதனமாக கொடுத்துள்ளார் என்று பகவத்பாதால் சொல்கிறார். பார்வதிக்கு மலையரசன் நிறைய ஸ்திரீதனம் கொடுக்குறார். எது? நல்ல கனமான அதே நேரத்தில் நிறைய விசாலமான தாழ்வரைகளை கொடுத்துருக்கார். அது அக்காரணம் பற்றி பெரியதாகவும் விசாலமாகவும் உள்ள உன் பின்புறம் இப்பூவுலகையும் மறைக்கிறார். அதனால தான் உன்னுடைய பின்புறம் நிதம்பம் இப்பூவுலகத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அவர் ஸ்ரீதனமாக கொடுத்தது உன்னுடைய அவயவங்களாகி மாறி அது பூலகத்தையே மறைத்து எல்லாருக்கும் நன்றாக காட்சி தருகிறது சொல்லுகிறார். இதை இந்த ஸ்லோகத்தை 1000 தரம் கிழக்கு நோக்கி 16 நாட்கள் ஜபிச்சு உளுந்து வடை பால் பாயசம் பண்ணினா நமக்கு அக்னியில் இருந்து வருகிற ஆபத்து வராது. நெருப்பு சுடாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் அப்படின்னு பகவத்பாதால் சொல்கிறார். அடுத்து ஜலத்தில் நடக்கும் சக்தி. இந்த சக்தி பெறறதுக்கு இந்த ஸ்லோகம். தண்ணி மேலால் நடக்கிற ஒவ்வொருத்தர் யோகிகள் எல்லாரும் நிறைய யோகா முதிரையெல்லாம் பண்ணி அது எப்படி சொல்கிறான்னா, விதிமுறைகளை அறிந்த தாய். எல்லா இதுவும் அம்மனுக்கு அம்பாளுக்கு நன்றாக தெரியும். நீ உனது தொடைகளால் மதையானையின் துதிக்கைகளையும் தங்கமயமான வாழை மரங்களையும் வெற்றி கொண்டுள்ளார். அம்பாளுடைய தொடை மதையானைகளுடைய துதிக்கையை விட பெருசாக நன்றாக இருக்கிறது. நீ பரமசிவனை அடிக்கடி பணிவதால் சற்றும் கடினமாகியுள்ள உன் 2 முழங்கால்களை இந்திரன் யானையாகிய ஐராவதத்தின் தலையிலுள்ள 2 கும்பங்களாகவும் வெற்றி பெறுகிறது. முழங்கால்கள் இந்திரனுடைய தலையில் உள்ள கும்பங்களாக வெற்றி பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி பகவத்பாதால் சொல்கிறார். இது சொன்னால் என்ன கிடைக்கும்னா, நீர் மேலே சுலபமாக நடக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். 1000 தரம் 45 நாட்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து சொல்லி திராட்சையும் தேனும் நிவேதனம் பண்ணினால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறதுல எப்படின்னா, நல்ல நம்பிக்கை வேணும், பக்தியும் வேணும். பக்தியாக நம்பிக்கையாக சொன்னாதான் இந்த பலனெல்லாம் கிடைக்குங்கிறத இன்னொரு உண்மையை சொல்லிக்கொண்டு இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம். இந்த ஸ்லோகம் 81வது பாருங்க. 81வது. குருத்வம் விஸ்தாரம் क्षितिरपति पार्वती निचाद
निदम्बादाचिद्य त्वयि हरणरूपेण निदधे अधस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं निदम्बप्राग्भार स्थगयति लघुत्वं नयति च करीन्द्राणां शुण्डान् कनक कदलीकाण्डपडलीम् उभाभ्यामोरुभ्याम् उपयमभिनिर्जित्य भवति सुवृत्ताभ्यां पत्यो प्रणदि कठिनाभ्यां गिरिसुते निदिज्ञे ज्ञानोभ्यां विबुधकरि कुम्भद्वयमसि ஸ்ரீமாத்ரே நமஹ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி ஸ்லோகங்களை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்டில் என்ன பதிலோ அதற்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். ராம் ராம்.